பார்க்க போகிற வீடியோ வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ராவல் வீடியோ. எங்கேருந்து எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து பெங்களூருக்கு எந்த பஸ்னால் எஸ்இடிசியோட நான் ஏசி சீட் ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ இது வந்து ஒரு ஒசூர் டிப்போ ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஸ்இடிசி ட்ராவலும் கூட. ஸோ எப்படி இருக்க போகுது, இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, டைமிங் எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வண்டியோட ஸ்கெட்யூல் டிபார்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 11:30 PM அண்ட் டிக்கெட் ஃபேர் வந்து ஆன்லைனில் நான் புக் பண்ணியிருந்தேன். 655 rupees அப்பர் பர்த்து. ஸோ சிங்கிள் பர்த் தான் நான் எடுத்திருக்கேன். கீழே லோயரில் வந்து சீட்டு. ஸோ கோயம்பேடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் 1 and 2 மட்டும் ரஷ்ஷாக இருந்துச்சு. மற்ற பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ ட்ராவல் எப்படி இருக்குங்கிறத வர வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். நான் கோயம்பேடு ரீச் ஆகும்போது டைம் பார்த்தா 10:50 PMக்கு நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் உள்ளே பார்க்கும்போது முன்னாடிலாம் ஃப்ரைடே ஈவினிங்க்கு வந்து நைட்டுக்கெலாம் ரொம்ப க்ரௌட் இருக்கும். ஆனால் நான் அன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு தான் இருந்துச்சு. இது எல்லாமே மோஸ்ட்லி அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற க்ரௌட்ஸ் மட்டும்தான். மற்ற எல்லா பிளாட்ஃபார்மும் காலியாக இருந்துச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதுதான் நான் அன்றைக்கி ட்ராவல் பண்ண பஸ்ஸு. நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பர். வண்டி ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு. டிரைவரை நான் வந்து வண்டியோட விண்ட்ஷீல்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருந்தாங்க. வண்டி வந்து எக்ஸ்டீரியர்ஸும் சரி இன்டீரியர்ஸும் சரி ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கூடயே வந்து நிறைய எஸ்இடிசிஸ், அல்ட்ரா டீலக்ஸு, அப்புறம் ஒரு லீரா ஏசி சீட்டு ஸ்லீப்பர் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் 1, 2. அதுக்கப்புறம் தேர்டில் வந்துட்டு சில காலியாக இருக்கிற பஸ்ஸஸ்லாம் அந்த பக்கம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் பேசஞ்சர்ஸ் யூசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரைடே நைட்டு இருந்தாலுமே பார்த்தா ரொம்ப ரஷ்லாம் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ரஷ் தான் இருந்துச்சு. ஸோ வண்டி வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து ஒரு 80% ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வர பேசஞ்சர்ஸை வந்து போட் பண்ணுறது மோஸ்ட்லி கோயம்பேடுலேயே வண்டி ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதுதான் நான் உட்காந்துட்டு இருந்த பர்த்து, அப்பர் 10th row. ஸோ பர்த்தில் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டரு, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃபேன் ரன்னிங் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு நம்ம மேலே ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஃபேன் போட்டதுக்கப்புறம் உள்ளே நல்லா இருந்துச்சு. அப்புறம் சார்ஜ் போர்ட் வந்து த்ரூ அவுட் த ஜர்னி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா நிறைய பஸ்ஸில் வந்து சார்ஜிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒர்க் ஆச்சு. ரீடிங் லேம்ப் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்டீரியர்ஸ் இதுதான். இந்த 2 க்ரூஸ் ப்ளூ ஷர்ட்டில் இருக்கவங்க தான் வந்து அன்றைக்கி டியூட்டியில் இருந்தாங்க. டிரைவர் அண்ட் கண்டக்டர் 2 பேரும் பொலைட்டாக இருந்தாங்க. வண்டி ஷார்ப்பாக 11:31க்கு டிபார்ச்சர் ஆச்சு. டைம் ஷார்ப்பாக 11:30. வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி மூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். வண்டி இது பிளாட்ஃபார்ம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பிடலான்னு பார்க்குறாங்க. கேஎஸ்ஆர்டிசிபியில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு. வெறும் அம்பாரி உற்சவ் ஸ்லீப்பர் மட்டும் தான் இருந்துச்சு. பார்க்கலாம் அதுவும் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த மாதிரி கேஎஸ்ஆர்டிசியோட எல்லா பஸ்ஸஸுமே போயிடுச்சு. வெறும் அம்பாரி உற்சவம் அப்புறம் கேஜிஎஃப் போகிற ஒரு சாரிகே பஸ்ஸும் தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் கோயம்பேடு டிப்போ. முன்னாடி வந்து ஃபுல்லாக பஸ்ஸஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ எம்டியாக இருக்குன்னு தெரியும். இது வந்து எஸ்இடிசியோட வாஷிங் பே. ஸோ இதுதான் அந்த கேஜிஎஃப் போகிற கர்நாடகா சாரிகே பஸ்ஸு. கிளம்புனோடனே பின்னாடி வந்து ரொம்ப ஹார்ன் அடிச்சுட்டு ஓவர்டேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஸோ வண்டி இங்கேருந்து ஸ்லோ மூமெண்ட்டில் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு எஸ்இடிசி ஏசி சீட்டு ஸ்லீப்பர் எம்ஜி லீரா எங்களுக்கு முன்னாடி கிளம்புன பஸ் அங்கே எதுக்கோ ஸ்லோ பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவங்கள க்ராஸ் பண்ணி போனோம். அப்புறம் திருப்பி அவங்கள எங்கள் இடத்துல ஓவர்டேக் பண்ணாங்க. நான் அவங்கள திருப்பி பூந்தமல்லியில் பார்த்தேன். ஸோ நாங்கள் கிளம்பும் போது ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பார்க்கும்போது ஷர்மாவோட ஒரு ஏசி ஸ்லீப்பர் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பஸ் வந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து நேஷ்னல் ட்ராவல்ஸோட நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பராக இல்லை ஸ்லீப்பரான்னு தெரில, அந்த பஸ்ஸும் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக பார்த்தா ஃப்ரைடே நைட்டுக்கு எவ்வளோ ரஷ் இருக்கும் கோயம்பேடில். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது யூனிவர்சல் ட்ராவல்ஸ் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு சைடில். அதுக்கப்புறம் வண்டி ஸ்லோ மூவிங் டிராஃபிக் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ இது அந்த நேஷ்னல் ட்ராவல்ஸு. அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆகிட்டு விஜயகாந்த் மண்டபம் கிட்ட வரும்போது இன்டர்சிட்டியோட ஒரு 3 பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. ஆப்ரேட்டட் பை கேஆர்எஸ் ஒன்று, அதுக்கப்புறம் யூனிவர்சல் ட்ராவல்ஸ்ன்னு நினைக்கிறேன் அது. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி பெங்களூர் பவுண்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பும்போது வெற்றி ட்ராவல்ஸ் ஒன்று கிளம்புச்சு. அதுவும் பெங்களூர் பஸ் தான். ஆனால் அது ஒரு பழைய வண்டி. இந்த வண்டி பற்றி நான் இன்னொன்று சொல்கிறேன். ஸோ நீங்கள் லெஃப்ட்டில் அந்த பார்க்கும்போது தெரியும், அந்த கேஜிஎஃப் போகிற வண்டி வந்து எங்களை ரைட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள திருப்பி நாங்கள் பூந்தமல்லியில் பிடிச்சிட்டோம். ஸோ ஒரு நார்மலான டிராஃபிக் தான் மதுரவாயில் அப்புறம் பூந்தமல்லி போகிற வரைக்கும். ஸோ வண்டி ஒரு 50, 60 அந்த ரேஞ்சில் போயிட்டே இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து லக்கி ட்ராவல்ஸோட மதுரை வண்டின்னு நினைக்கிறேன். இது எங்கள் கூடயே முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. லக்கேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ்வலாக லக்கி ட்ராவல்ஸில் எவ்வளோ ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல்லேருந்து ஏறிட்டு வருது. ஸோ ரொம்ப நேரமாக இந்த பஸ்ஸும் எங்கள் பஸ்ஸும் பேரலாகவே போயிட்டே இருந்துட்டு இருந்துச்சு.
கொஞ்ச நேரத்தில் பின்னாடி வந்துட்டு இருந்த ஒரு கார் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஹார்ன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லக்கி ட்ராவல்ஸ் வந்து மதுரவாயல் பிரிட்ஜி போரூர் போகிறதுக்காக அந்த பக்கம் திரும்பிடுச்சு. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக திருவேற்காடு அந்த ரோட்டில் நாங்கள் வந்துட்டோம். அந்த வீடியோ தான் இது. நான் லாஸ்ட்டாக சென்னை பெங்களூர் இல்லைனா பெங்களூர் சென்னை வந்து எஸ்இடிசியில் ட்ராவல் பண்ணது வந்து கோவிடுக்கு முன்னாடி, லாக்டவுன் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது எஸ்இடிசியோட அல்ட்ராடிக் எக்ஸ்பிரஸில் வந்திருந்தேன். அந்த ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து ஹொசூர் டிப்போ ஆப்ரேட் பண்ணது தான். கரெக்டாக ஒரு 5.5 ஹவர்ஸில் ஹொசூர்லேருந்து சென்னை நான் ரீச் ஆனேன் அந்த டைமை. ஸோ இந்த ஜேர்னியில் வந்துட்டு நாங்கள் திருப்பி பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் மதுரவாயல் தாண்டி அந்த பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் வண்டி 60, 65 சம்டைம்ஸ் 70 வரைக்கும் போனாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிம் டிப்பு என்னென்னு பார்த்தா கேஎஸ்ஆர்டிசியோட அம்பாரி உற்சவ் ஸ்லீப்பர், அதான் லாஸ்ட் வண்டி. எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது, ஒரு 80, 90 அந்த ஸ்பீடில் போனாங்க. கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே அவங்கள பின்னாடி டெயில் பண்ணியே போயிட்டுருந்தோம். வண்டி மேக்ஸிமம் 69, 70 அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு பூந்தமல்லி ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ பூந்தமல்லியில் அந்த கேஜிஎஃப் வண்டியை நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோம். பிக்கப் இல்லை. அங்கே பார்க்கும்போது அழகுத்தங்கம் ட்ராவல்ஸ், அப்புறம் எஸ்பிஎஸோட யோலோ பஸ்ஸு அதெல்லாம் வந்து பேசஞ்சர்ஸ்க்காக நின்றுட்டு இருந்தாங்க போர்டிங்காக. எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா கேஎஃப்சி பிக்கப் பாயிண்டில் வந்துட்டு க்ரீன் லைன்ஸோட ஒரு ஸ்லீப்பரும் பாரதி ட்ராவல்ஸோட ஸ்லீப்பரும் இருந்துச்சு. பாரதி ட்ராவல்ஸ் அநேகமாக மணிப்பால் நினைக்கிறேன். அப்புறம் இது அந்த எம்ஜி லீரா அவங்களும் நின்றுட்டு இருந்தாங்க. ஏதோ சிஎன்சி டிப்போ வண்டி ரிப்பேர்னு நினைக்கிறேன், அதை வந்து மாற்றிட்டு இருந்தாங்க. திருப்பி நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 12:15 PM. ஸோ பாரதி அதுக்கப்புறம் க்ரீன் லைன் ட்ராவல்ஸ் எல்லாமே நின்றுட்டு இருந்துச்சு அந்த டிராஃபிக் பிளாக்கில். நாங்கள் வந்து பாஸ் ஆகிட்டோம் பாரதியை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா பாரதி எங்களை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. இது ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அழகுத்தங்கம் ட்ராவல்ஸ் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு லாரி டிராஃபிக் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் ஆவரேஜான ஸ்பீட்லேயே போயிட்டுருந்தோம். அங்கே பார்த்தா ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய கம்பெனி இருந்துச்சு. இது எந்த கம்பெனின்னு தெரியல. ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியா மக்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பாரதி ட்ராவல்ஸ் எங்களை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணது லெஃப்ட் சைடில். ஃபஸ்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் வந்துட்டு எங்களை ஒரு ஹை ஸ்பீடு ஓவர்டேக்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணிட்டு பாஸ் ஆகிட்டாங்க. அந்த வீடியோ தான் இது. வாலாஜா ரீச் ஆகிற வரைக்கும் ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் இருந்துச்சு. பஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவே போக முடியல. 60, 70 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு. வாலாஜா டோல்கேட் தாண்டும் போது டைம் பார்த்தா 1:45 AM. அப்புறம் தூங்கிட்டு முழிச்சு பார்க்கும்போது வேலூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்துச்சு வண்டி. டைம் 2:30 AM. ஸோ அங்கேருந்து 2:30 AM 2:42 AM வந்து வேலூரில் வெயிட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 3 hours ஆகிடுச்சு நம்ம வேலூர் ரீச் ஆகிறதுக்கே. அப்புறம் வேலூரில் வந்துட்டு வண்டி நான் ஸ்டாப் தான். கிருஷ்ணகிரி உள்ளே போன மாதிரி தெரில. அகெயின் ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பு. தூங்கிட்டு முடிச்சு பார்க்கும்போது கிருஷ்ணகிரி டு ஹொசூர் ஸ்ட்ரெச் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து நம்மளுக்கு கேரளாவிலேருந்து அங்கேருந்து வர பஸ்ஸஸ் ஓவர்டேக்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கிருஷ்ணகிரி ஹொசூர் ஸ்ட்ரெச் கிட்ட போகும்போது ஒரு ரோட் பிளாக் டிராஃபிக்கு. இதான் அந்த வெற்றி ட்ராவல்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன்ல அந்த வண்டி. அவங்களுமே எங்கள் கூட தான் வந்தாங்க. ஏன் லேட்டுன்னு தெரில. இது பிஎஸ்பி கோயம்புத்தூர் வண்டி. அதுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடி கிளம்புன அந்த எஸ்சிடிசி யூடி 1. ஸோ எல்லாமே பேரலாக இந்த டிராஃபிக் பிளாக்கில் மாட்டிகிட்டு இருந்தோம். என்ன டிராஃபிக்னு சொல்லி பார்த்தா ஒரு கர்நாடகாவுக்கு வந்து ஒரு மஹேந்திரா பிக்கப் வேன் ஒன்று அப்செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes சொல்லலாம். 5:45 6 AM வரைக்கும். அந்த டைமில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்லலாம் பூந்து ஃபைனலாக அந்த பிளாக்லேருந்து நாங்கள் வெளியில் வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஹொசூர் ஸ்ட்ரெச்சு. ஸோ அந்த மேடு ஏறுறதுங்கிறதுனால அப்படியே வண்டி கொஞ்சம் முக்கி ஏறி போயிட்டு இருந்துச்சு. வண்டியோட பிக்கப் அந்தளவுக்கு ரொம்ப இருந்த மாதிரி தெரியல. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சந்திரசுடேஸ்வரர் கோயில். ஸோ ஒசூர் வந்தாவே கண்டிப்பாக இந்த பிளேஸை நான் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவேன். டைம் கிடைக்கும் போது போகவும் செய்வேன். ஸோ இங்கே ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் 6:24 AM. ஒசூரில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டுவோர்ட்ஸ் பெங்களூர் போனோம். அத்திப்பள்ளி டோல் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:37 AM. அங்கேருந்து ஒரு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் ஃபைனலாக எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டும் போது டைம் 6:58 AM. அங்கே கேஎஸ்ஆர்டிசியோட ஒரு வால்வோ பஸ்ஸு, மகாராஜா பஸ்ஸு. அங்கேருந்து நாங்கள் ஃப்ளைஓவர் மேலே ஏறிட்டோம் ஆஸ் யூஷுவல், இன்ஃபோசிஸ் பில்டிங்கு. அங்கேருந்து நாங்கள் ஃப்ளைஓவரில் ஏறி சீட் போர்ட் நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 7:07 AM. நான் மடிவாளாவில் இறங்கும் போது டைம் வந்து 7:10 AM. ஸோ டோட்டல் ட்ராவலிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7 hours 40 minutes வித் 12 minutes பிரேக் ஒன்று, அப்புறம் அந்த 15 minutes டிராஃபிக் பிளாக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தா 7 hours 13 minutes இறக்கி விட்டுட்டாங்க பஸ்ஸு. ஸ்கெடியூல்டு ட்ராப் டைம் வந்து சாந்தி நகர் 7:30. ஸோ ஆல்மோஸ்ட் 7:30 ரீச் ஆகிருப்பாங்க. டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 82 km/h. ஸோ விச் இஸ் நாட் பேட்.
அண்ட் வண்டியோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் டிபார்ச்சரு, அப்புறம் தேவையில்லாத பிரேக்கிங்கும் இல்லை. 655 rupees வீக்கெண்ட் ஃபேர் பரவாயில்ல. சார்ஜிங் போர்ட் ஃபேன் எல்லாம் ஒர்க் ஆகிடுச்சு. 8 hours பெங்களூருக்குங்கிறது வந்து கொஞ்சம் ஹை, அதை கொஞ்சம் ஸ்பீடு வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கலாம், பட் அது மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. மற்றபடி இந்த ஜேர்னி எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பாய்.